வணக்கம். போன 2 கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்திருந்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் குப்தர்களை பத்தி பார்த்திருந்தோம். கிரானாலஜிக்கலா சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்களுக்கு அடுத்து மிகப்பெரிய முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா டெல்லி சுல்தானியம். ஆக்சுவலா டெல்லி சுல்தானிய டாபிக் வந்து 2ஆ பிரிச்சு இப்படி வரும். அரேபியர் வருகை, அதுல இருந்து டெல்லி சுல்தானியம்னு வரும். ஆனா நம்ம நேரம் கருதி எவ்வளவு தூரம் ஷார்ட்டா நம்ம முடிக்க முடியுமோ அதை பாக்குறோம். அதனால வந்து வெறும் கொஸ்டின்ஸா டெல்லி சுல்தானியத்துல மிக முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அகாடமியில வந்து என்லிஸ்ட் பண்ண விரும்புறவங்க இதுல இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்லிஸ்ட் பண்ணிக்கலாம். புக்ஸு, டெஸ்ட், கிளாஸஸ் இன்க்ளூடிங் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு தேவைப்படுற ஆட்கள் என்லிஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேரடியாக நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். வேற எதுவும் பீட்டிங் அரவுண்ட் தி புஷ் எதுவும் வேணாம். எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார்? நிறைய டெல்லி சுல்தான் ஒவ்வொருத்தவங்களும் புதிய புதிய துறைகளை உருவாக்கி இருக்காங்க, புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது பொருளாதார சீர்திருத்தமா இருக்கலாம், நிர்வாக சீர்திருத்தமா இருக்கலாம். இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சுல்தான் அப்படின்னா இவர் சொல்லப்போனா இவர் ஒரு கொலை செஞ்சுட்டு தான் ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருப்பார். அவரோட மாமனாரை கொண்டுதான் ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருப்பார். ஆனா ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டோம்னா அவருடைய சீர்திருத்தங்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய ஒரு 300 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான சீர்திருத்தங்களை பண்ணியிருப்பாரு. ரேஷன் கடைகளை உருவாக்கி இருப்பாரு. பஞ்ச காலகட்டங்கள்லயும் மக்களுக்கு ப்ராப்பரா தானியங்கள் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த வழிமுறையை ஏற்படுத்தல ரொம்ப ரூத்லெஸ்ஸான, நம்ம நிறைய பாலிவுட் படங்கள்ல வில்லனாக சித்தரிக்கப்படுற ஒரு ஆளு. இல்லைன்னா ஆனா நிர்வாக ரீதியாக கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. சோ இவர் வந்து அங்காடி சீர்திருத்தங்கள் சகல்கானி அப்படின்னு சொல்லி சஹானா மண்டி அப்படின்னு சொல்லி மண்டிகளை குவாலிட்டியான பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடங்களாக மாத்தினவர் இவர் தான். அதனாலதான் நம்ம இவருடைய சீர்திருத்தங்களை அங்காடி சீர்திருத்தங்கள் சொல்றோம். இவருடைய காலகட்டத்தில் தான் விலை நிர்ணயம், தர நிர்ணயம் ரெண்டுமே ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்பட்டது. வேற யாரும் இல்ல, வில்லன் சொல்லிட்டேன்ல, அலாவுதீன் கில்ஜி. சோ கிட்டத்தட்ட 1296 நினைக்கிறேன். 1296 தன்னுடைய மாமனாரை கொண்டுட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு 20 வருஷம் 1316 வரை ஆட்சியில் இருந்த இந்தியாவின் மிகப்பெரிய சுல்தானாக இருந்தவர் தான் அலாவுதீன் கில்ஜி. பாடமாக பார்க்கும்போது இவரை பத்தி இன்னும் டீடைல்டா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்ப்போம். நம்ம அடுத்து கிதாபுல் ரசியா அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர். இது வந்து யாருடைய காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றேன். இது வந்து முகமது பின் துக்ளக்கினுடைய காலகட்டத்தில் எழுதப்பட்டது. முகமது பின் துக்ளக்கினுடைய அரசவையிலிருந்து மிக முக்கியமான ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். வேற இந்த நூலை எழுதியவர் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான காலகட்டத்தை பயணம் செய்வதிலும் அந்த பயணத்திற்கான குறிப்புகளை சேகரிப்பதிலுமே அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் கழிச்சிருக்காரு. பெரிய பயணி, மார்க்கோ போலோ மாதிரி இவரும் ஒரு பெரிய பயணி தான். அவ்வளவு ஊர்களில் அவர் ஊர்கள் அவ்வளவு 1000 மைல்கள் பயணம் செஞ்சு வெவ்வேறு நாகரிகங்கள் வெவ்வேறு அரசவைகள்ல போய் இவர் வந்து இருக்காரு. அதுல இவர் வந்து இருந்த மிக முக்கியமான ஒரு அரசவை தான் முகமது பின் துக்ளக்கினுடைய அரசவை. இதே அரசவையில அரஸ்டும் ஆகி அப்புறம் காசி பட்டம், அதாவது நீதிபதிக்கு இணையான காசி பட்டம் வழங்கப்பட்ட அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நபர். மொரோக்கோ நாட்டு பயணி. மொரோக்கோ நாட்டு பயணினாலே எல்லாருக்குமே தெரியும், இபின் பட்டுடா. இத கான்செப்சுவலா விளக்க முடியாது. மேட்ரு என்ன அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுக்கு தோதான ஹிண்ட் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். திவானி அர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆர்மின்னு ஞாபகம் வச்சுங்க. இருக்கக்கூடிய அரசர்ல மிக பலமான ஒரு அரசர் இவர் தான் முதலாக ப்ராப்பரான ஒற்றர் படையையும் கரெக்டான ஒரு ஆர்மியை உருவாக்குறாரு. ஏன்னா நிறைய அந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, மங்கோலியர் படையெடுப்புகள் உட்பட நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுக்காக உருவாக்குனாரு. சோ இவர் தான் ஃபர்ஸ்ட் திவானி அர்ஸ் அப்படிங்கிற துறையை உருவாக்கியவர். யாருன்னா பால்பன், அடிமை வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, கையிலே பெரம்புச்சிருப்பாப்ல பால்பன். அடுத்து திவானி ரியாசத். இந்த திவானி ரியாசத் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அதேதான். திவானி ரியாசத் என்பது சந்தை சீர்திருத்தங்களை நியமனம் செய்த ஒரு துறை, சந்தைக்கான துறை. ஆட்டோமேட்டிக்கா திவானி ரியாசத் நம்ம யார்கிட்ட போயிருவோம்? அலாவுதீன் கில்ஜி. அடுத்து திவானி கோஹி அப்படிங்கிறது விவசாயத்துறை. நிறைய பேர் இதை தவறா புரிஞ்சுக்குவாங்க. என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா
திவானி கோகையை செயல்படுத்தினது யாரு, திவானி கோகையை கொண்டு வந்தது யாருங்கிறதுல சில பேர் குழப்பம் இருக்கும். திவானி கோகையை செயல்படுத்தியது ஃபெரோஸ் ஷா துக்ளக், ஆனா கொண்டு வந்தது அவர் கிடையாது. திவானி கோகையை கொண்டு வந்தது அவருடைய ஒண்ணு விட்ட அண்ணன் நினைக்கிறேன், முகமது பின் துக்ளக். துக்ளக் ஆட்சியின் ஒரு கான்ட்ரரியான ஒரு அரசர், கிறுக்கு பிடித்த சுல்தான் நம்ம அவரை தான் சொல்லுவோம். அப்பட்டமா கிறுக்குன்னு திட்டு வாங்கின ஒரு சுல்தான் அவர் தான். லாஸ்ட் திவானி கைரத். இந்த கைரத்தை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், கைம்பெண்கள் அப்படின்னு, ஆதரவற்ற கைம்பெண்கள். ஏன்னா அந்த துறைக்கான வேலை என்னன்னா ஆதரவற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில சமூகத்துல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றது, பொருளாதார நிலையை மேம்படுத்துவது, அவங்களை காப்பாத்துறது, வேற ஒண்ணுமே இல்லை. சோ திவானி கைரத் துறையை கொண்டு வந்தவர் யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். இருந்த சுல்தான்கள் ரொம்ப நல்லவருங்க. இப்ப இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து சமூக நலத்துறை வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்தவர் இவர் தான். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 4321 4321. அடுத்து 1216 நடந்த தரைன் போர்ல தோற்கடிக்கப்பட்டவர். கேள்வி வரலாம், ஏன்பா தரைன் போர்னா 1191 1192 மட்டும் தானே, நீ என்ன 1216 சொல்றீன்னு? தரைன்றது ஒரு ஏரியா, டெல்லிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் நடந்த ஒரு போர், எந்த போரா இருந்தாலும் அதுக்கு தரைன் போர் தான் பேரு. இந்த போர் நடந்தது கொஞ்சம் லேட்டா நம்ம இல்துமிஷ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்த போர். இந்த போர் இவர் யாருக்கு எதிராக நிகழ்த்தினார்னா கோரி சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு ஜெனரல் ஒருத்தர் வர்றார், அவருக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட, அவர் வீழ்த்தப்பட்ட போர். பெருசா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, கான்செப்டா பாக்குறதுக்கு ஒண்ணும் வேலை இல்லை, ஞாபகம் தான் வச்சுக்கணும். யார் அப்படின்னா தாஜுதீன் இல்திஷ், இவர் தான் வீழ்த்தப்பட்டார். இதெல்லாம் புக்ல வெறும் துணை பாயிண்டாக இருக்கும். இந்த அளவுக்கு துணை பாயிண்ட் இருக்கிறதும் கேள்வியாக வரணுங்கிறதுக்காக தான் நான் அதை கொடுத்திருக்கேன். முக்கியமான பாயிண்ட் சொல்ல முடியாது, ரொம்ப சைட் ட்ராக் ஆகி போன ஒரு பாயிண்ட் இது. அடுத்து 1398 தைமூர் இந்தியா மீது படையெடுத்த போது டெல்லி சுல்தானாக இருந்தவர். 1398 தைமூர் அப்படிங்கிறவர் அவர் ஒரு துருக்கிய மங்கோலிய கொடுங்கோல் ஆட்சியாளர். அவருக்கு தலைநகர் சாமர்கண்டு, பெரிய பகுதி, தைமூரிட் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பகுதி. அந்த பகுதியில இருந்து இந்தியாவுக்குள்ள போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ள வராரு. இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது இந்தியாவினுடைய அரசராக துக்ளக் ஆட்சியாளர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவரு அசால்ட்டா அச்சு விட்டுறாரு. ஆமா, என்ன தைமூர்னா என்ன பயந்துருவோம், அந்த மாதிரி அவர் சவுடாலா உட்கார்ந்துருக்காரு. ஆனா தைமூர் உள்ள அச்சு மிதின்னு மிதிச்சதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய வடமேற்கு மாகாணங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நடுங்கி போச்சு. குறிப்பா டெல்லியில தைமூர் இருந்த ஒரு 3 மாசம் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு 3 மாசத்துல டெல்லியில மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்திட்டு தான் தைமூர் போனார். நம்மால் தப்பிச்சு போயிட்டார், அரசர் தப்பிச்சு ஓடிட்டார். அப்படி தப்பிச்சு ஓடின தைமூருக்கு எதிராக வாய்ச்சவடால் பேசின அரசர் யாருங்கிறதா அப்பட்டமான கேள்வி. யார் அப்படின்னா நசிருதீன் முகமது ஷா. நசிருதீன் முகமது ஷா ஏ. அமீர் குஸ்ருவினுடைய எந்த நூல், அமீர் குஸ்ருவினுடைய ஒரு நூல் கிசிர்கான் கில்ஜி மற்றும் தேவலாதேவியின் காதலை பற்றி கூறுகிறது. இந்த அமீர் குஸ்ருங்கிறவர் பால்பனுடைய இறுதி காலகட்டத்திலையும் அலாவுதீன் கில்ஜியினுடைய ஆரம்ப காலகட்டத்திலையும் இந்தியாவில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு கவிஞர். இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்பட்டவர், டூட் இ ஹிந்த் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இவர் தான். இவர் எழுதின நூல் பேர் வேற உள்ள லவ் நூல், இஷ்கியா தான் அவர் எழுதின லவ் நூல், ரொமான்டிக் நாவல்னு வச்சுக்கலாம். இஷ்கியா ஒரு இந்தி பட பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அதாய் தின்கா சோப்ரா. அதாய் தின்கா சோப்ராங்கிறது இந்தியாவில் கட்டப்பட்ட மிக பழமையான மசூதிகள்ல ஒண்ணு. அப்கோர்ஸ் இந்தியாவில் கட்டப்பட்ட மிக பழமையான மசூதினா நம்ம குவாத்துல் இஸ்லாம சொல்லுவோம். இதுக்கு சமகாலத்து ஒரு மசூதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாய் தின்கா சோப்ரா. இது யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கறதா நம்மளுக்கு கேள்வி. மிக பழமையான மசூதினா அப்கோர்ஸ் உங்களுக்கு இந்தியாவினுடைய முதல் அரசராக கருதப்படக்கூடிய சுல்தானிய அரசராக கருதப்படக்கூடிய குத்புதீன் ஐபக்கால் கட்டப்பட்டது. நீங்க இதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது எல்லாமே இவருக்கு அப்புறம் வந்தவங்க. சோ ஃபர்ஸ்ட் அரசர் குத்புதீன் ஐபக்கால் கட்டப்பட்ட ஒரு மசூதி. சரியா? அதாய் தின்கா சோப்ரா.
கணியன் புக்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கணியன் புக்ஸ் வந்துடும். தேவையான நம்பர்ஸை பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க அவங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் அல்லது என்லிஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கூற்றுகளை ஆராய்க முக்கியம். ஏன்னா பெரும்பாலான கூற்று கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சமயங்களை குழப்போம், பார்த்துக்குவோம். ஆனா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை வச்சிருந்தாரு. காரணம், செங்கிஸ்கானோட பேரனான குலுகானோட சட்லஜ் நதியை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு அவர் வந்து ஒப்பந்தம் போட்டு வச்சிருந்தார். இது ரெண்டு கரெக்டா தப்பா? ஆக்சுவலா ரெண்டுமே கரெக்ட். இந்த ஒப்பந்தத்துக்கு பேரு குலுகான் ஒப்பந்தம் அப்படின்னு போடுவோம். பால்பனுக்கு அப்புறம் மங்கோலியர்கள் கிட்டத்தட்ட 12 முறை படையெடுத்து வந்திருப்பாங்க. அந்த 12 முறையும் மங்கோலியர்களை அடிச்சு அலாவுதீன் கில்ஜி ஓட விட்டுருப்பாப்ல, அது வேற விஷயம். ஆனா மங்கோலியர்கள் வந்து பால்பனுடைய காலகட்டத்தில் ஒரு சுமூகமான உறவை தான் இந்தியர்களோட வச்சிருந்தாங்க, டெல்லி சுல்தானிய ஆட்சியோட வச்சிருந்தாங்க. சோ கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். காரணம் மற்றும் கூற்று ரெண்டுமே சரியான விளக்கம் தான். சரியான இணையை தெரிந்திருக்க. இதுவும் அலாவுதீன் கில்ஜியினுடைய காலகட்டத்தை சேர்ந்த ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய 4 பகுதிகளையுமே அலாவுதீன் கில்ஜி கைப்பற்றி இருப்பார். இதுல ஹொய்சாளர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க? துவாரக சமுத்திர பகுதியை சேர்ந்தவங்க. தேவகிரி யாதவர் பகுதியை சேர்ந்தது. மதுரை பல்லவர்கள் கிடையாது, பாண்டியர்கள். இதுல ஒண்ணு கரெக்டான ஒண்ணு என்னன்னா, வாரங்கல் பகுதியை சேர்ந்த காக்கத்தியர்கள். இது மட்டும் தான் கரெக்ட். சோ மத்ததை ஞாபகம் வச்சுக்கணும். ஹொய்சாளர் துவாரசமுத்திரம், யாதவர்கள் தேவகிரி, காக்கத்தியர்கள் வாரங்கல், மதுரை பாண்டியர்கள். அமீர் குஸ்ரு எழுதிய பாரசீக மொழி கவிதை. ஆக்சுவலா அமீர் குஸ்ரு நிறைய எழுதியிருக்காரு. அதுல கஜல் அப்படிங்கிறது தான் அவர் எழுதின பாரசீக மொழி கவிதை. நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லா நூல்களுமே அமீர் குஸ்ரு எழுதின நூல்கள் நிறைய இருக்கு. கஜல். முக்கியம், இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? ஃபர்ஸ்ட் சுல்தானை கேட்கல, ஆட்சி நிறுவனது யாருன்னு கேட்கிறாங்க. ஆட்களை பார்த்தோம்னாலே தெரியும். அகமது ஷா அப்தாலி எல்லாம் 1700களில் வரக்கூடியவர். 1761 3வது பானிபட் போர்ல வர்றவர். நாதிர் ஷா 1739 கர்னூல் யுத்தத்துல வரக்கூடியவர். பாபர் 1526 பானிபட் யுத்தத்துல வரப்போறவர். தரைன் யுத்தத்தின் மூலமாக, தரைன் யுத்தம் சொல்ல முடியாது, ஆரம்ப காலகட்டங்களிலேயே முல்தான் பகுதி, லாகூர் பகுதி எல்லாம் பிடிச்சு தரைன் யுத்தத்தின் மூலமாக டெல்லி பகுதியை பிடிச்ச ஒரு அரசர் யார் அப்படின்னா முகமது கோரி. சோ அப்ப அவர் தான் இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியை நிறுவுவதற்கு காரணமானவர். ஏப்பா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்களே? ஆமா வந்திருக்காங்க. ஆனா நிலையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய சண்டை எதுவும் அவங்க செய்யல. குத்புதீன் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார்? அந்த காலகட்டத்தில் டெல்லிங்கிறது ஒன் ஆஃப் த இடம். தில்லிக்கா அப்படின்னு சொல்லுவோம். தில்லிக்கான்றது ஒன் ஆஃப் த இடம் தான், அது முக்கியமான தலைநகரமா இல்ல. குத்புதீன் ஐபக் ஒரு இடத்தை வந்து ராணுவ தளவாடமா வச்சிருந்தார், அதுதான் தலைநகரமாவும் அவர் கருதினாரு. அது என்ன பகுதி அப்படின்னா லாகூர். அப்புறம் பின்னாடிதான் லாகூர்ல இருந்து டெல்லிக்கு தலைநகரை மாத்துவாங்க. டெஸ்ட் பேட்ச் இருக்கு, இடைச்சர்கள் விளம்பரம். டெஸ்ட் பேட்ச் இருக்கு. நம்மளுக்கு வந்து கணியன் அகாடமியில இருந்து டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதுல நம்பரை பார்த்து நீங்க என்லிஸ்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். அப்கோர்ஸ் பரீட்சை பக்கத்துல வரப்போகுது இல்லையா? எந்த அளவுக்கு அதிகமா டெஸ்ட் போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை குத்புதீன் ஐபக் யாரிடம் ஒப்படைத்தார்? இவர் கோரியினுடைய தளபதியாக இருந்தவர் நம்ம படிச்சிருப்போம், பக்தியார் கில்ஜி. இவர் வந்து மருமகன். இவருடைய பையன் கைக்கு பார்த்த அடிமை வம்சத்தின் கடைசி அரசர். எல்லா ஆப்ஷனையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஆனா உங்களுக்கு குழப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை மட்டும் மேட்டர் மட்டும் என்ன அப்படின்றத சொல்றேன். ஏன்னா பேர் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா புரியாத பெயர்களா இருக்கு இல்லையா? இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுவது எது? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்தியாவில் பழமையான மசூதினா குவாத்துல் இஸ்லாம்,
குத்புதீன் ஐபக்கால் கட்ட தொடங்கப்பட்ட மசூதி. பின்னாடி இந்த மசூதியை முழுமையா கட்டி முடிச்சிருக்கவர் யாருன்னா இல்துமிஷ் தான் கட்டி முடிப்பார். சகல்கானி அல்லது 40 நம்பர் குழு யாரால் உருவாக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் இந்த குழு என்னன்னு சொல்லிடுறேன். டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்தில் இருந்த ஒரு நில உரிமை முறைக்கு பேரு தான் வந்து நம்ம இக்தாதாரி முறை அப்படின்னு சொல்லுவோம். இக்தான்னா நிலம். இந்த நிலத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரபுட்ட ஒப்படைச்சிருவாங்க. அந்த பிரபு அந்த நிலத்தின் மூலமாக இருக்கக்கூடிய வருவாயை எடுத்து வச்சுக்கிட்டு ராணுவ வீரர்களை உற்பத்தி செய்யறது, அரசர்களுக்கான வருவாயை உற்பத்தி செய்யறது தான் அவங்களோட வேலை. அரசர் கூப்பிட்டாருன்னா ராணுவ வீரர்களை கொடுக்கணும், காசை கொண்டாந்து கொடுக்கணும். அந்த பிரபுக்களாக இருக்கிறதுக்கு உண்டான அங்கீகாரத்தை அரசர் கொடுத்துருவார். அப்போ இந்த பிரபுக்கள் மூலமாகவே ஒரு கூட்டமைப்பை உருவாக்கலாம்னு சொல்லி இல்துமிஷ் என்ன பண்றாருன்னா அந்த பிரபுக்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாரு. ஆன்சர் அதிலே சொல்லிட்டேன், இல்துமிஷ். பின்னாடி இந்த குழுவை ஒழிச்சவர் யாருன்னா பால்பன். இல்ல இவனுங்க குழுங்கிற பேர்ல அரசருக்கு எதிரான வேலைகள்லயே செய்யறாங்க, அதனால இனிமே அவங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழுவை ஒழிச்சிருப்பாரு பால்பன். ரஷ்யா தனது உதவியாளராக நியமித்த ஜலாலுதீன் யாக்கூப் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இவர் வந்து ஆப்சீனிய அடிமை, ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஆப்சீனிய அடிமை, அல்லது ஒரு சில இடங்களில் எத்தியோப்பியான்னு போட்டிருக்கலாம். பட் ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின். பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர். ஆக்சுவலா பால்பன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. வங்காளம் அப்படிங்கிறது, வங்கம்ன்றது பெரிய பகுதி. அவ்வளவு பெரிய பகுதியை வச்சிருந்ததுனால ஒரு ஆளுநருக்கு எகத்தலைமை போச்சு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா பால்பனுக்கு எதிராக கலகம் செய்யறாரு. இனிமே நான் ஆட்சி கீழே இருக்க மாட்டேன் அப்படின்னு பால்பன் தளபதிகளை அனுப்புறாரு. தளபதிகள் எல்லாம் தோத்து போய் வர்றாங்க. தோத்து போய் வந்த தளபதியெல்லாம் இவர் மாடி உச்சில இவர் தொங்க விட்டுறாரு அடிச்சு. அப்புறம் ஒரு வழியா நேரடியாக பால்பனே வந்த போது தப்பிச்சு ஓடிடுறாரு இந்த ஆளுநர். அப்புறம் அவரை விரட்டி பிடிச்சு அவரை கண்டந்துடாம வெட்டி, தலையை வெட்டி ஒரு ஈட்டில சொருகி கோட்டை வாசல்ல நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் பால்பனுக்கு கோவமே தணிஞ்சு. அப்படி அடி வாங்கி செத்த ஒருத்தர் யாருன்னா துக்ரில் கான். துக்ரில் கான் வங்கத்தினுடைய ஆளுநராக இருந்து பால்பனுக்கு எதிராக கலகம் செய்தவர். பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் வரதான் சொன்னேன், அமீர் குஸ்ரு. மாலிக் கஃபூர் தென்பகுதியை நோக்கி படையெடுக்க தொடங்கிய ஆண்டு. மாலிக் கஃபூர் யாருன்னா, மாலிக் கஃபூர் வந்து அலாவுதீன் கில்ஜியுடைய தளபதிங்க. மாலிக் கஃபூருடைய தென் தமிழக படையெடுப்பு தான் வடக்கு பகுதிகள் மட்டும் இல்ல தென் பகுதிகளிலையும் ஒரு வித்தியாசமான அரசியல் சூழலை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க 1310-11 தான் தென்பகுதியை நோக்கி படையெடுத்து வந்திருப்பாங்க. வந்து எந்த பகுதியை பிடிச்சிருப்பாங்கன்னா மதுரை, ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து ஒரு மசூதியை கட்டிட்டு இது வரைக்கும் எங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. மாலிக் கஃபூர் ரொம்ப பெரிய தளபதி. சித்தூர் சூறையாடல். சித்தூர் நம்ம வந்து பாலிவுட்ல ஒரு படம் வந்திருக்கு, இதேதான் இந்த சூறையாடலை பத்தி தான் அந்த படமே. பத்மாவத் அப்படிங்கிற அந்த படம். பத்மாவதனுடைய கோட்டை வந்து சித்தூர் கோட்டை. ராணா ரத்தன் சிங் அப்படின்ற அந்த அரசரை வீழ்த்தி அலாவுதீன் கில்ஜி எப்ப சித்தூரை கைப்பற்றினார் அப்படின்னா 1303. 1303. துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? இன்னும் சிம்பிளா சொல்ல போனா முதலாவது துக்ளக் அரசர் யாரு? கியாசுதீன் துக்ளக். முக்கியமான அரசர்கள் பார்த்தா கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபிரோஸ் ஷா துக்ளக். அவ்வளவுதான். கணியன் ஆப், ஆன்லைன் டெஸ்ட், பிடிஎஃப்ஸ், உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே இருக்கும். தேவைப்படுறவங்க கணியன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நிலவரியை தானியமாக அல்லாமல் பணமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர். இவர் வந்து நிறைய பணத்தை வசூல் பண்ணாரு.
அதுலயும் குறிப்பா கங்கை யமுனை தோவா பகுதிகளுக்கு இடைப்பட்ட பெரும் நிலங்கள்ல நல்லா விவசாயம் நடக்குது, அப்புறம் அவங்க கூட வரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பூரா பேருக்கும் வரியை விதிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாப்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திவானி கோஹின்ற விவசாயத்துறையை உருவாக்குனவர் இவர்தான். இவர்தான் முகமது பின் துக்ளக், கிறுக்கு பிடித்த சுல்தான் அல்லது முரண்களின் உருவம் என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான். முகமது பின் துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்ட மாகாண ஆளுநர்கள். உண்மையை சொல்ல போனா இந்த பகுதிகள் எல்லாமே முகமது பின் துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சதுதான், இன்க்ளூடிங் விஜயநகரம், பாமினி, மதுரை எல்லாமே. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியவர், நலத்துறைகளினுடைய அரசர்னு இவரை சொல்லலாங்க. அவ்வளவு நலத்துறைகளை உருவாக்கியிருக்காரு. இலவச மருத்துவமனை, இலவச கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய தோட்டங்கள் அமைச்சிருக்காரு. ஃபிரோஷா துக்ளக். தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் இந்தியாவை எந்த ஆண்டு கொள்ளையடித்தார்? ஆக்சுவலா கொள்ளைங்கிறத விட அவர் இந்தியாவை கொடூரமா அடிச்சிருப்பார். கொள்ளையடிச்சாருன்னு சொன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். தாமர்லைன் அப்படின்றதுன்னா ஒண்ணும் இல்ல, இது ஆங்கிலேய உச்சரிப்பு. தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட அரசர் இவர். தாமர்லைன்லாம் யாரும் கூப்பிடல, ஆங்கிலேய உச்சரிப்பு. இவருடைய ஆக்சுவலான பேரு தைமூர். ஆனா அவர் நக்கல் அடிக்கிறதுக்கு தைமூர் இ லெங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தைமூர் இ லெங்னா, நம்மால் போர்க்களத்தை அடிபட்டு காலில் அம்பு குத்தி நொண்டுவர், நொண்டி தைமூர் அப்படிங்கறதுதான் தைமூர் இ லெங் அப்படின்னு இருந்துச்சு. வெள்ளக்கார வாயில அந்த வார்த்தை வராம அவன் தாமர்லைன்னு கூப்பிட ஆரம்பிச்சா. ஆனா அவருடைய ஆக்சுவலான பேர் தைமூர் இலங்கன்னு தான் அழைப்பாங்க. ஐ மீன் அவர் முன்னாடி யாரும் கூப்பிட மாட்டாங்க, அவர் இல்லாதப்ப. அவர் பேர் தைமூர். 1398 இந்தியாவை அடிச்சு நடுநடுங்க வைத்த ஒரு அரசர் தைமூர். அவர் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமிச்சார்? பின்னாடி இந்த ஆளுநரின் மூலமாகத்தான் ஒரு புதிய அரசாங்கம் உருவாகும். அந்த அரசாங்கத்தினுடைய பெயர் சையத் டைனாஸ்டி. யார நியமிச்சாருன்னா கிசிர் கான் அப்படிங்கிறவர் நியமிச்சார். கிசிர் கான். ஓகேவா? ஆயிரத்தி 1400 பஹ்லூல் லோடிக்கு அப்புறம் ஆட்சியில் அமர்ந்தவர் யார்? லோடி அரசு அப்படிங்கிறது தளபதியாக இருக்கவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் லோடி. ஆப்கானிய மரபுக்கு வழங்கப்பட்ட பட்டம் தான் லோடி. உங்களுக்கு 5 மரபுகள் பார்ப்போம். நம்ம கிளாஸா பார்க்கும்போது 5 மரபுகள் பார்ப்போம். ஏன்னா 1206 இருந்து 1526 வரைக்கும் இருக்கும். 1206 இருந்து 1590 வரை ஒண்ணு, அப்புறம் 1590 இருந்து 1320 வரைக்கும் ஒண்ணு, 1320 இருந்து 1451, 1451 இருந்து 1500, 1500 1526 வரிசையா வரும். கொச்சன்னு இருக்கிறதுனால அதை பத்தி பேசல. மேட்டர்னா பஹ்லூல் லோடி தான் லோடி வம்சத்தை தோற்றுவிச்ச முதல் அரசர். லோடி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அரசர்னா 3 பஹ்லூல் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி. 3 அரசர் தான் இருந்தாங்க. சோ பஹ்லூல் லோடிக்கு அப்புறம் சிக்கந்தர் லோடிக்கு அப்புறம் இப்ராஹிம் லோடி. குதுப் மினார், அலைதர் வாசா, குவாத்துல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஷ் பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலதாபாத், ஃபிரோஷாபாத் ஆகிய இடங்கள்ல உள்ள கோட்டைகள்னு இது எல்லாத்தையுமே எந்த கலை வடிவத்துக்குள்ள நீங்க அடக்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த எல்லாமே முழுக்க அரேபிய கலை வடிவம்னு சொல்ல முடியுமானா முடியாது. சரி, முழுக்க இந்திய கலை வடிவம் சொல்லலாம், அதுவும் முடியாது. அரேபிய கலை வடிவத்துக்கு சர்சானிக்னு பேரு, இந்திய கலை வடிவத்துக்கு இந்தோ ஆர்கிடெக்சர்னு பேரு. அதனால அது ரெண்டையும் சேர்த்துட்டோம். இந்தோ சர்சானிக் கலை வடிவம், இந்தோ சர்சானிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரேபிய ஆர்கிடெக்சர் சர்சானிக், இந்திய ஆர்கிடெக்சர் இந்தியா. டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்னும் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக். இவர் பையன் தௌலதாபாத்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருவார்.
இன்ஃபேக்ட் வந்து கியாசுதீன் வந்து துக்ளகாபாத்னு ஒரு நகரத்தை நியமிச்சு ஒரு சண்டை ஆகி ஒரு துறவியோட ஒரு பிரச்சனை ஆகி அந்த துறவி விட்ட சாபத்தினாலதான் கியாசுதீன் இறந்து போனாருன்ற ஒரு கருத்தெல்லாம் இருக்கு. நம்ம பாடம் பார்க்கும்போது அதை பத்தின ஃபேக்ட் பார்ப்போம். நிறைய கதைகள் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் இருக்கு, பாடம் பார்க்கும்போது பார்ப்போம். ஈஸியான ஒண்ணு, ஆளுநர்களுக்கு உண்டான பெயர் துக்ரில் கான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அடி வாங்கி செத்தார்ல வங்காள ஆளுநர். அலாவுதீன் வந்து அவர் அரசராக பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னாடி கானால தான் ஆளுநராக இருந்தாரு. பஹ்லுல் லோடி சிர்ஹிந்தினுடைய ஆளுநர். ரஷ்யா ஜலாலுதீன் யாக்கூத்னு, சில இடங்கள்ல அவர் லவர்னு சொல்றாங்க, ஆனா அவங்க வந்து அவருடைய மெய்காப்பாளராக இருந்தவர் வந்து ஜலாலுதீன் யாக்கூத். சோ இதன் ஆப்ஷன் படி பார்க்கும் பொழுது நம்ம 3142 டி 3142. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. என்னடா கொஸ்டின் இவ்வளவு வேக வேகமா பார்த்தோம்னு நினைக்காதீங்க. மேட்ரு என்னன்னா இதுக்கு உண்டான பாடத்தை பார்ப்போம். இனிமே கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளோட புரிதலுக்காக இப்படி எல்லாம் வரலாம் அப்படிங்கிற புரிதலுக்காக பாக்குறதா, பின்னாடி டெஸ்ட் மூலமாகவும் நம்ம மார்க் டெஸ்ட் எல்லாம் வச்சு பாக்குறது மூலமாகவும் நம்மளே எவாலுவேட் பண்ணிக்க முடியும். ஆனா உங்களுக்கு வரப்போற கொஸ்டின் இப்படிதான் வரப்போகுது, மாடல் இப்படிதான் வரப்போகுது. இதுல ரொம்ப நம்மளுக்கு குழப்பெல்லாம் வேற எதுவும் கேட்க போறது இல்லை. சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயங்களை இப்படியே பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதை சொல்றதுக்காகத்தான் இந்த செஷன். அடுத்தடுத்த செஷன்ல இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்ப்போம். நன்றி.